சிம்ம ராசி அன்பர்களே, 2 மாசமா இந்த வருஷம் தொடங்குனதுலேருந்து மனசுக்குள்ள பலவிதமான குழப்பம். அதாவது சனி பெயர்ச்சி நடக்க போகுது. இன்னும் 2.5 வருஷத்துக்கு நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறோம் அப்படிங்கிறத இப்போவே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சனி பெயர்ச்சியானது இந்த மார்ச் மாத இறுதியில் வர இருக்குது. அதனால் சனி பெயர்ச்சி தொடங்கியதும் நம்ம வாழ்க்கையில் படாத பாடுபடுவோமோ, கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போகிறோமோ அப்படின்னு நினச்சி மனசு ஃபுல்லாக ஒரே அதே சிந்தனையில் தான் நீங்கள் இருக்கீங்க. கஷ்டம் வரும், வராமல் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு வர இருக்குது. அப்படி இருக்கும்போது பல விதத்திலிருந்து கஷ்டம் கண்டிப்பாக வரும். ஆனால் கஷ்டம் மட்டும் வாழ்க்கையாகவே இருக்காது. நீங்கள் அந்த கஷ்டத்தை எல்லாமே தாண்டி வரணும். சனிப்பெயர்ச்சி நினச்சி எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் படவே வேண்டாம். போன வருடத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பீங்க. இந்த வருடம் 2025 எப்போ தொடங்குச்சோ அப்பத்துலேருந்து ஒரே பிரச்சனை. எங்கிட்டு திரும்பினாலும் பிரச்சனை, வேலைக்கு போனாலும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, இப்படியே பிரச்சனைகளே உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே வரும். இந்த மார்ச் இன்னும் வந்துருச்சா, மார்ச்சில் சனிப்பெயர்ச்சி வர இருக்கிறது. சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமும் பிரச்சனை வரும் தான், வராமல் இருக்க போகிறதில்ல. இன்னும் 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைங்க, கஷ்டங்க, எது செஞ்சாலும் அதில் ஒரு தடை இப்படியே தான் உருவாகும். ஆனால் அதை எல்லாமே சமாளித்து நீங்கள் தான் வெளியே வரணும். சமாளித்து வர்ற அளவுக்கு தைரியம் உங்ககிட்ட இருக்குது. அந்த தைரியத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாமல், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் எந்திரிச்சு கண்டிப்பாக வாழ்க்கையில் வருவீங்க. எப்போதுமே எங்கேயுமே சுய கௌரவத்தோடு வாழ்கிறவங்கன்னா அது சிம்ம ராசி அன்பர்கள் தான். யாருக்கிட்டையும் உங்களோட கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அவ்வளவு ஒரு சுய கௌரவத்தோடு வாழ்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க. இப்படி வாழ்ந்து வரும் உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிட்டா பலவிதமான பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பல குழப்பங்களில் நீங்கள் இருக்கீங்க. எதை பற்றியுமே நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருங்க. சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் உங்களுடைய ராசிநாதனும் மாதம் முழுவதுமே அங்கே சஞ்சரிப்பதால் இத்தனை நாட்களாக இருந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய போகும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதில் வேகமானது அதிகரிக்கும். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, துணிச்சலோடு செய்வீங்க. கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தைரியசாலியான நபர் தான் சிம்ம ராசிக்காரங்க. பணியில் இருக்கிற இடத்துல சில தேவையில்லாத பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வேலை பார்ப்பவங்க உங்களுக்கு எதிரியாகவே கூட அங்கே இருப்பாங்க. அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். உங்கள் வேலை என்ன அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். இருக்கிற பிரச்சனையில் ஓரளவுக்கு நீங்கள் தீர்த்து விடலாம். பணியில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாகவே ஒரு இடத்திற்கு மாற வேண்டும், இடமாற்றம் வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு அந்த இடமாற்றமானது கிடைக்க இருக்கிறது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய கிளைகளை நீங்கள் அடுத்தடுத்து ஊரில் தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு தொழிலில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் அனைத்துமே சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க இருக்குது. முக்கியமாக பேச்சு வார்த்தைகளில் கவனம் வேண்டும். யார்கிட்ட பேசினாலும் சரி, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, சொந்த பந்தமோ நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி, வார்த்தைகளில் சற்று கவனமாக பேச வேண்டும். அது மட்டும்தான் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இல்லை என்றால் அந்த வார்த்தைகள் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஒரு சிலர் இருக்கிற ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று அங்கே தங்கியிருந்து வேலை பார்க்குற நிலை கூட உண்டாக இருக்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. அதாவது புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதை திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சீங்கன்னா போதும். அந்த வேலையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வருமானமே கிடைக்க போகுது. சிம்ம ராசி அன்பர்களை, நீண்ட நாட்களாகவே ஒரு இடத்தில் வேலை பார்த்து வாரீங்க. அங்கே உங்களுக்கு சம்பளமே கொடுக்காம இருக்காங்க. 1 மாதம் 2 மாதங்கள்ல பல மாதங்களாக
அந்த சம்பளம் அனைத்துமே உங்களுக்கு இந்த மாதத்திலே உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழிலில் ஒரே நஷ்டம், என்ன செஞ்சாலும் சரி நஷ்டத்தை மட்டும்தான் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. ஆனால் இனிமே நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நீங்கள் செய்யும் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் 2 மடங்காக உயர இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் வந்து சிம்மராசி அன்பர்களே புதிய புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே கிடைக்க இருக்கிறது. சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அனைத்துமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க தொடங்கும். முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தயங்காமல் செய்யலாம். உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கு. சனி பகவான் அஷ்டம சனினால் மட்டும் நமக்கு அவ்வளோ கஷ்டம் வரப்போகிறதில்ல. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி போயிடுவீங்க. எப்படியாவது கணவன் மனைவிக்குள்ள நீண்ட நாட்களாகவே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏதாவது வந்து கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது கணவன் மனைவிக்குள் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க போகுது. அப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் பொழுது உங்கள் குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ இருக்கிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இந்த நேரத்தில் வந்து அக்கறை வந்து அதிகரித்து காணப்படும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை செய்வீங்க. அந்த முயற்சி மூலமாக உங்களுக்கு அங்கு பதவி உயர்வு இல்லைன்னா சம்பள உயர்வு இரண்டுமே வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு நன்மையும் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்குது. சிம்மராசி அன்பர்களை நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் வந்து மூத்தவங்களா இளையவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு மேலே மூத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கே நீங்கள் புத்தி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு அறிவு இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி நீங்கள் உட்காந்துடாதீங்க ஒருபோதும். அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி எந்திரிச்சு வரும் பொழுது தான் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகும். அதாவது 5 மாதம் 6 மாதம் ஆச்சு சம்பளம் கொடுக்கல, அப்படி இருந்தாலும் ஒரு தைரியத்தோடு வேலைக்கு போகிற உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளவு பிரச்சனை கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி எல்லாமே கொஞ்ச நாளில் இருந்த இடமே இல்லாமல் போயிடும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக எதை செஞ்சாலும் சரி நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இவ்வளோ நாட்களாகவே ஓரளவுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான், கடந்த 2 மாதங்களாகவே ஓரளவுக்கு பிரச்சனைகளிலே தான் நீங்கள் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு வரீங்க. புதுசாக யாராவது தெரியாதவங்கள அப்படியே நம்பிடுவீங்க. அந்த மாதிரி யாரையுமே நம்பாதீங்க. அவங்களே கடைசியில் உங்களுக்கு துரோகியாக மாறி விடுவாங்க. அதனால் தெரியாத யாரையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் நம்பவே வேண்டாம். அப்படி நம்பினீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைங்க கூட உங்களுக்கு அதனால் உண்டாகும். குரு பகவானின் பார்வையானது குடும்ப சுக ஸ்தானத்துக்கு உண்டாவதால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாகவே ஏதாவது ஒரு கனவு, அதாவது ஏதாவது ஒரு லட்சியத்தோடு நீங்கள் வாழ்ந்து வர்றீங்க. அந்த லட்சியம் அனைத்தும் 2025 முடிவதற்குள் நிறைவேற்றியே தீர்வீங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகளும் இருந்து வந்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றாக நீங்கிவிடும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சி எவ்வளவு இருக்கோ அந்த முயற்சியை நோக்கி நீங்கள் அப்படியே போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி என்பது மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகுது. அதனால் முயற்சியை மட்டும் எப்போதுமே கையை விட்டுறாதீங்க. உங்களுடைய முயற்சி தான் உங்கள் வாழ்க்கையை வந்து உயர்த்த போகிறது. அதனால் இன்னும் சில நாட்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தேவையில்லாதவங்ககிட்ட பேசவே வேண்டாம். பொறுமை என்பது ரொம்ப 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 முக்கியம். கஷ்டம்